ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। प्रथमस्कन्धः अथ प्रथमोऽध्यायः। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। जन्मादस्य यतोऽन्वयात् इतरतश्चात्तेषु अभिज्ञकस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு ஆரம்பிக்குது பாகவதம். எனது பணிவான வணக்கங்களை பரமபுருஷ பகவானான வாசுதேவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று ஸ்ரீல வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடங்குகிறார். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் இது. சத்தியம் பரம் தீமகி, பரம சத்தியத்தை தியானிக்கிறேன். ஜென்ம ஆதி, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் யாரால் சிருஷ்டிக்கப்படுகிறதோ, யாரால் ரட்சிக்கப்படுகிறதோ, யாரிடம் எல்லாம் லயமடைகிறதோ அவரை தீமகி தியானிக்கிறேன் என்று பகவானின் பரத்துவத்தை, மேன்மையை, ஐஸ்வர்யத்தை கூறுகிறார். மண் குடத்திற்கு பகவானே நிமித்த காரணம் குயவனாகவும், உபாதான காரணம் மண்ணாகவும், சககாரி காரணம் சக்கரமாகவும் இருக்கிறாரு. ஆகிய எல்லா காரணமாகவும் பகவான் தான் உள்ளார். காரணமாகவும் காரியமாகவும் பகவான் இருக்கிறாரு. சரி, சிருஷ்டி எப்படி உருவாகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 24 தத்துவங்கள் உருவாகும். அவ்யக்தத்திலிருந்து மூல பிரகிருதி, மூல பிரகிருத்திலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரம் மூன்றாக பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்திலிருந்து மனம், புலன்களுக்கான தேவதைகள் தோன்றுவாங்க. ராஜச அகங்காரத்திலிருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச தன்மாத்திர, பஞ்சபூதங்கள். இப்படியாக பகவான் சமஷ்டி சிருஷ்டியை செய்வார். அதாவது முதல் சிருஷ்டியை 24 தத்துவங்களை பகவான் சிருஷ்டிப்பார். பிறகு பஞ்சீகரணம் செய்வார். அதாவது பஞ்சபூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இந்த 5 பஞ்சபூதங்களுடைய தன்மையை, ஆகாயத்தினுடைய தன்மையை மிச்ச 4த்தில் கலப்பார். இவ்விதமாக பஞ்சீகரணம் செஞ்சு ஒரு அண்டத்தை உருவாக்கி, ஓர் அண்டத்துக்கு அதிபதியாக பிரம்மாவை தமது நாபியிலிருந்து தோற்றுவித்து முதல் ஜீவராசியான பிரம்மா ஹிருதய ஆதி கவையே, பிரம்மாவின் இதயத்தில் வேத ஞானத்தை புகட்டுவார். பிறகு பிரம்மாவை அந்தர்யாமியாக கொண்டு வியக்தி சிருஷ்டியை பகவான் செய்கிறாரு. அவரே அன்வயம் நேரடியாக சிருஷ்டிக்கிறாரு. அதாவது மூல பிரகிருதி, மகத்து, அகங்காரம் எல்லாவற்றினுள்ளும் 24 தத்துவங்களிலும் நேரடியாக புகுந்து சிருஷ்டிக்கிறாரு. மறைமுகமாக வியதிரேகமாக பிரம்மாவை கொண்டு வியக்தி சிருஷ்டி செய்யும் பரம சத்தியத்தை தியானிக்கிறேன். இதிலிருந்து பிரம்மா சுதந்திரமானவர் அல்ல அப்படின்னு நம்மளுக்கு நல்லா புரியும். ஏன்னா பகவான் தான் பிரம்மாவை தோற்றுவித்து அவருக்கு வேத ஞானத்தை புகுத்துகிறாரு. ஆகையால்
பிரம்மா சிருஷ்டிகர்த்தா இல்லை. ஏன்னா பிரம்மா தோன்றும் முன்பே 24 தத்துவங்கள் தோன்றியிருக்கிறது. பகவானே 24 தத்துவங்களை அன்வயமாக நேரடியாக படைக்கிறாரு. பிறகு பிரம்மாவை கொண்டு வத்திரேகமாக மறைமுகமாக வியக்தி சிருஷ்டியை செய்கிறாரு. அப்படிப்பட்ட பரம சத்தியத்தை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உருவம் இல்லாத பொருள் மேலே தியானம் செய்யணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் தெரியும் ரூபம் பிராகிருத்தமாயிடும். அப்போது பகவானுடைய திருமேனியை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிராகிருத்தமா அப்படின்னா, பிரகிருதிக்கு பிறகு தோன்றியது தான் பிராகிருத்தமானது. ஆனால் பகவானும் பிரகிருதி தோன்றும் முன்பே இருக்கிறாரு. அதனால் பகவானுடைய திருமேனி அப்ராகிருத்தமானது. வினிமயோ பூமியில் காணல் நீர் தோற்றமளிப்பது போல எத்திர திரிசர்கோ அம்ருஷாம் பகவானின் சச்சிதானந்த திவ்யமங்கல ரூபத்தை பொய்யானது என்று மயங்குகிறார்கள். நிர்குணனான பகவானை, முக்குணத்திற்கும் அப்பாற்பட்ட பகவானை முக்குணமானவர் என்று மயங்குகிறார்கள். பகவான் நிர்குணன் அப்படின்னா நம்மை போல முக்குணம் இல்லை, சுத்த சத்துவ குணமுடையவர், சுத்த சத்துவமயமான திருமேனி உடையவர் அப்படின்னு அர்த்தம். நிர்குணன்னா நம்மளை மாதிரி முக்குணம் கிடையாது. பகவானுக்கு சுத்த சத்துவமயமானவர். மனித ரூபம் எடுத்து ஸ்ரீராமராக ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் செய்வதால் பரம்பாவம் என்னுடைய வைபவத்தை தெரியாமல் நான் மனிதன் என்றே நினைக்கிறான் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு. ஆனால் பக்தன் தாம்னா ஸ்வேன சதா எப்பொழுதும் ஹிருதய கமலத்தில் உணர்கிறான். குககம் பொய்யான கருத்துக்கள் நிரசிக்கப்படுகிறது. அச்சிந்தியமான பகவானின் திருமேனியை வாத மூலம் நிரூபிக்க முடியாது, சாஸ்திரம் மூலம் மட்டுமே நிரூபிக்க முடியும். ஸ்வேன உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும் என்று முண்டக உபனிஷத் சொல்கிறது. உணர்ந்து உணரிலும் இறை உணர்வு அரிது உயிர்கால் அப்படிங்கிறார் ஆழ்வாரும். சமஸ்த கல்யாண குணாத்மகனான பகவான் தமது திருமேனியை ரூப லாவண்யத்தை தமது இச்சையால் பக்தர்களுக்கு காட்டாரு. அப்படிப்பட்ட பரம சத்தியத்தை தியானிக்கிறேன் என்று ஸ்ரீல வியாசதேவர் கூறினார். 2வது ஸ்லோகம். தர்ம புரோச்சித கைத்தவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்ருதே கிம் வா பரைஹி ஈஸ்வரः சத்யோ ஹ்ருதி அவருத்யதே அத்ர கிருத்துபிஹி சுஷுஷுபிஹி தக்ஷணாத். ஸ்ரீமத் பாகவதம் கேட்பதனால் படிப்பதனால் என்ன நன்மை? புலன் இன்பத்திற்கு அப்பாற்பட்ட பகவானின் தூய பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதான உன்னத இலக்கியம் ஸ்ரீமத் பாகவதம். வாஸ்தவமானது. பரம்பொருளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சுயநலம் உடையவர்கள் கேட்டால் சுயநலம் போய்விடும், பொறாமை உள்ளவர்கள் கேட்டால் பொறாமை போய்விடும். பாகவதம் எந்த செயலை சிபாரிசு செய்கிறது? பரோ தர்மமான பாகவத தர்மத்தை, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் ஆகிய பரோ தர்மத்தை சிபாரிசு செய்து கைத்தவ தர்மங்களை நிரசிக்கிறது. கர்மயோகம் ஞான யோகம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது, அதனால் நிரசிக்கிறது. பாகவத தர்மத்தை சிபாரிசு செய்கிறது. தூய பக்தியை சிபாரிசு செய்கிறது. பரோ தர்மம் தூய பக்தி செய்யணும். அத்திர அப்படின்னு 3 தடவை இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவான் உயர்தர பக்தர்களின் இதயத்தில் தக்ஷணாத் உடனே தாமதமே இல்லாமல் குடியேறுகிறார். மற்றவர்களிடம் நிதானமாக குடியேறுகிறார். தூய பக்தர்களை மட்டும் பாகவதம் ஏற்கிறது. பாகவதம் படிப்பதால் கேட்பதால் என்ன பலம்? தாபத்ரயத்தை அன்மூலம் தாபத்ரயத்தை வேரோடு அழிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். தாபத்ரயம் அப்படின்னா ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதைவதம். மனம் உடலால் வரும் துன்பங்கள், பிற ஜீவராசிகளால் ஏற்படும் துன்பங்கள், இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் துன்பங்கள் ஆகிய தாபத்ரயத்தை போக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவத புராணத்தை மாமுனிவரான ஸ்ரீல வியாசதேவர்
அவரது முதிர்ந்த நிலையில் வந்து இயற்றினார். இந்த பாகவதம் ஒன்றே ஈஸ்வரனை பகவானை ஹிருதி அவருத்தியத்தை இதயத்தில் நிலைநிறுத்த போதுமானது. கிம்வா பரகி, வேறு சாஸ்திரத்துக்கு என்ன அவசியம் உள்ளது? பாகவதம் கேட்பதாலேயே அவருடைய இதயத்தில் பரமபுருஷர் நிலைநிறுத்தப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறது. 3வது ஸ்லோகம். நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதம்ருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாஹா. பகவானின் இனிமை பற்றி பேசுகிறது ஸ்ரீமத் பாகவதம். பகவானை கவரக்கூடிய சக்தி பாகவதத்திற்கு உள்ளது. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம், வேதம் என்ற கல்பக விருட்சத்தின் கலிந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம். வேதம் 4 புருஷார்த்தங்களையும் வந்து கொடுக்கிறது, தர்ம அர்த்த காம மோக்ஷ. ஆனால் பாகவதம் கனிந்த பழமாகும். குரு பரம்பரையில் மிகவும் ஜாக்கிரதையாக சேதமில்லாமல் பக்தர்களிடம் வந்து வருகிறது. சுகமுகா தம்ருத்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம். ஸ்ரீ சுகரின் திருவாய்மொழியாக அமிர்தமாக வெளிவரும் பாகவதமாகிய நார் விதை தோல் இல்லாத ரசத்தை காதுகள் மூலம் கேட்க வேண்டும். இல்லை இல்லை, பருக வேண்டும். முக்திக்கு அப்பாற்பட்ட சாஸ்திரம் இது. முக்தி அடையும் வரை இல்லை, முக்தி பெற்ற நிலையிலும் முகுகு மீண்டும் மீண்டும் கேட்டு பிரேம பக்தர்கள் மூச்சை அடைகிறார்கள். மீண்டும் எழுந்து கேட்கிறார்கள். திரும்ப திரும்ப சுவைக்க ஆசைப்படுகிறார்கள். ரசிகா, கிருஷ்ண ரசிகர்களே, பாவா நிலையில் பாகவதத்தின் ரசத்தை சுவைக்க முடியும். பாவுகா, கொடுத்து வைத்தவர்கள் பக்தர்கள். யோகிகள், கர்மிகள், மாயாவாதிகள் அனுபவிக்க முடியாது. பாவா நிலையில் மிகவும் ஆழமான பற்று பகவான் மீது உண்டாகிறது. நிரந்தரமாக பாகவதம் பருகிக்கொண்டே இருக்கலாம். ரசோ வைசக பகவான், எல்லா ரசத்தின் இருப்பிடம் பகவான். மல்யுத்த வீரர்கள் மரணம் நேரில் வருவது போல காண்கிறார்கள். ஆனால் பக்தர்களுக்கோ வாத்சல்யம், மாதுரியம், சக்கிய ரசம் வந்து வெளிப்படுறது. எனவே நாம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய அமிர்தத்தை காதுகளின் வழியாக ஆலயம், அதாவது முக்தி அடையும் வரை அல்லது முக்தி பெற்ற நிலையிலும் முகுகு மீண்டும் மீண்டும் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். 4வது ஸ்லோகம். நைமிஷே அனிமிஷே க்ஷேத்ரே ருஷயக சௌனகாதயக சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்ரசமம் ஆசத. ஒரு முறை ரிஷிகள் எல்லாரும் பிரம்மா கிட்ட பூமியில் எந்த இடத்துல யாகம் செஞ்சால் நல்லது அப்படின்னு வந்து கேட்டாங்க. பிரம்மா வந்து மனதினால் ஒரு சக்கரத்தை செஞ்சு கொடுத்து அந்த விளிம்பு நேமி எங்கே விழுறதோ அந்த இடத்துல யாகம் செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். பிரம்மாவின் சக்கரத்தின் நேமி அந்த விளிம்பு விழுந்த இடம்தான் வந்து நைமிஷாரண்யம். இங்கே பகவான் வந்து காடு ரூபத்தில் வந்து இருக்கிறாரு. சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகள் நைமிஷாரண்யத்தில் 1000 வருடங்கள் நீடிக்கும் தீர்க்க சத்திர யாகத்தை வந்து தொடங்கினார்கள். ஸ்வர்க்கம் அடைவதற்காக யாகத்தை வந்து தொடங்கினாங்க. காமிய கர்மம் சகாம கர்மமாக ஆரம்பத்தில் வந்து செஞ்சாங்க. பாகவதம் கேட்க கேட்க வேள்வியை விட்டுவிட்டு பாகவதமே வந்து கேட்டாங்க. ரிஷிகளுக்கு பாகவதம் மேல் ஆசை வருகிறது. பக்தி அதிகரிக்க அதிகரிக்க யாகம் வீண், பக்தி ஒன்றே போதும் அப்படின்ட்டு சந்தியாவந்தனம் கூட அவங்க செய்யலை. முக்தி போன்ற ஆசை வந்து போய்விட்டது. பாகவதம் கேட்பதிலேயே வந்து ஈடுபட்டாங்க. 5வது ஸ்லோகம். த ஏகதா தூ முனையக பிராத்த ஹுத ஹுதாக்னயக சத்கிருதம் சூதம் ஆசீனம் பப்ரச்சோரிதம் ஆதராத். த ஏகதா, ஒரு நாள் ரிஷிகள் பிராத்த காலையில் ஹுதாக்னயக கொழுந்து விட்டு எரியும் வேள்வியில் திரவியம் போட்டுவிட்டு சத்கிருத்தம் சூத்தம் ஆசீனம் தகுந்த மரியாதைகளுடன் சூத்தருக்கு ஆசனம் அளித்து பின்வரும் கேள்விகளை கேட்டனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.
जगद्गुरु श्रील प्रभुपाद की जय। गुरु परंपरा की जय। गौर निताय की जय। हरि हरि बोल।